நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிற உணவு தான் ஜப்பானியர்களை எப்போவுமே இளமையாக வச்சுருக்கக்கூடிய உணவு. மீனை ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது. நம்ம ஆவியில் வேக வைப்ப ஸ்மெல் வரும்னு நினைக்கலாம். கூட இஞ்சி துண்டு 2 வச்சு அதில் நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா ஸ்மெல் எதுவுமே வராது. மசாலாஸ்லாம் போட்டு நம்ம இந்தியன் மக்கள் சாப்பிடுவோம். அதுதான் டேஸ்ட்டும் கூட. நம்ம 4 நாள் சாப்பிட்டு 5ஆவது நாள் ஏதோ ஒரு பருப்பு குழம்பு நல்லா போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைப்போம். அந்த மாதிரி இவங்க அந்த பிளெண்டாக ஜஸ்ட்டு மீனை மட்டும் வேக வச்சதுக்கப்புறமா ஒரு சாஸ் போட்டு சாப்பிடுவாங்க அந்த மீனில். அது ரொம்பவே சிம்பிள். சோயா சாஸு கூட சுகர் இல்லைனா ஹனி, கூட கொஞ்சம் உப்பு, அதை மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆவியில் வச்ச மீன் மேலே மட்டும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்கும். இது கொரியர்களும் ஜப்பானியர்களும் இந்த மாதிரி தான் அவங்களோட உணவு எடுத்துப்பாங்க. இது ஒரு கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் மீல்னு சொல்லுவோம். கார்போஹைட்ரேட்ஸ்க்கு சாப்பாடு இருக்குது, ப்ரோட்டீனுக்கு மீன் இருக்குது, கூடவே ஃபைபருக்கு கீரை இருக்குது. இதை இந்த சாஸில் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ கம்ஃபர்ட்டான ஃபுட்டு நமக்கு கிடைக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்க என்னடா பிளெண்டாக இருக்குன்னு நினைக்கலாம். இது நம்ம ஊர் 5 ஸ்டார் மிஷலின் டிஷ்ஷாக சேல் பண்ணிட்டு